வித் கவிதா பல்ராமன் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நாம் மார்க்கெட்டிங் டிப் சீரீஸில் 3வது டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இந்த 3வது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் அப்படின்றது சந்தைப்படுத்துதல். நம்ம தொடர்ந்து பேசிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த டாபிக் ரொம்ப சிறப்பான டாபிக். ஏன் அப்படின்னா, இது வெளியிலேருந்துலாம் கிடையாதுங்க, உள்ள சார்ந்தது. நிறைய பேர் நினைக்கிறாங்க மார்க்கெட்டிங் அப்படின்னாலே இது வெறும் வெளியில் இருக்குது, வெளியில் இருக்கவங்களுடைய வாங்கிறது, மக்களை சார்ந்தது, அப்புறம் நம்மளோட பொருள் அப்படியே அவங்கள அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறது. இது எல்லாம் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஒன்றாவது உத்தி தான். ஆனால் இன்றைக்கி சொல்லக்கூடிய 3வது உத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மார்க்கெட்டிங் என்ன தெரியுங்களா? நம்மளை சார்ந்தது செல்ஃப் பிராண்டிங் அண்ட் தென் ப்ராடக்ட் பிராண்டிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் செல்ஃப் பிராண்டிங் அண்ட் ப்ராடக்ட் பிராண்டிங் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் விற்கிது, ஏதோ ஒரு ப்ராடக்ட், அது A to Z, அது ஒரு பூவாக இருக்கலாம், தட்டாக இருக்கலாம், ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு மசாலாவாக இருக்கலாம், இல்லை மிக்சராக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யார் உற்பத்தி பண்ணுறாங்கன்றதுலாம் அவங்க ரொம்ப பார்க்கல. ஏன்னா இது எல்லாமே யார் பண்ணுறது? பெரு முதலாளிகள் பண்ணக்கூடியது. அப்போ அதை பெரிய அளவில் நம்ம மக்கள் பார்க்கல. ஆனால் நாம் சிறு தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோர்களாக இருக்கும் பட்சத்தில் நாம் கட்டாயமாக என்ன பண்ணியாகணும்? நம்மளோட செல்ஃப் பிராண்டிங்கை பண்ணியாகணும். செல்ஃப் பிராண்டிங் ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக நீங்கள் யாருக்கு பொருள் விற்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களை பற்றி தெரிய வரும்பொழுது, மார்க்கெட்டிங்கில் நம்ம பொருள் தரமானதாக தான் இருக்குது அப்படின்றதுக்கு நாமளும் அந்த தரத்தில் எப்பயுமே காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நாம் ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்கக்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது இன்னொருத்தரோட ப்ராடக்ட் சரி கிடையாது, அது அவ்வளோ நல்லா இருக்காது, என்னோட ப்ராடக்ட் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. செல்ஃப் பிராண்டிங் பண்ணும்பொழுது நம்மளோட இது நல்லா இருக்கும் நம்ம பேசணுமே தவிர இன்னொருத்தரது நல்லா இருக்காதுன்னு பேசக்கூடாது. இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது, கஸ்டமர்கிட்ட நம்ம பேசும்பொழுது நாம் ப்ராடக்ட் எதுக்காக விற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே லாபத்துக்கு தான் விற்கிறோம். அப்போது அந்த லாபம், அந்த பணம், இதோட நோக்கத்தை மட்டும் நீங்கள் கஸ்டமருக்கு பேசக்கூடாது. ஏன்னா கஸ்டமர் எல்லாரும் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வேணும், தரமான பொருள் உங்ககிட்ட இருக்குது, அதுக்காக வாங்க வராங்க. அப்போ நீங்கள் செல்ஃப் பிராண்டிங் பண்ணும்பொழுது அதிகமான அளவு அந்த பணம், அப்புறம் அதனோட லாபம் அல்லது காசை பற்றி அதிகமாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா செல்ஃப் பிராண்டிங் பண்ணும்பொழுது கஸ்டமர்கிட்ட பேசக்கூடாது. இது 2வது டிப். 3வது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு பொருள் கேட்டு வராங்க, அது உங்ககிட்ட இல்லவே இல்லை. நீங்கள் தயாரிக்கக்கூடிய பைகளோ மசாலாக்களோ அல்லது துணியிலையோ ஏதோ ஒன்று உங்ககிட்ட இல்லவே இல்லைன்னா, நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு ஆண்டர்ப்ரனர், நல்ல தொழில் முனைவோர்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும்னா, இப்போ இது எங்ககிட்ட இல்லை, ஆனால் இதே பொருள் இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட ரொம்ப தரமாக இருக்கும்னு நீங்கள் ரெஃபர் பண்ணணும். பொதுவாகவே பெண்கள் தொழில் முனைவர் இதை பண்ணுறதே இல்லை. ஒரே ரீசன் என்னென்னா, நம்மக்கிட்ட வரவங்க அவங்கக்கிட்ட போயிடுவாங்களேன்னு. அப்படி கிடையாது. என்னன்னா பாருங்கள், அவங்கக்கிட்ட இல்லைனாலும் இன்னொருத்தங்கிட்ட இருக்குதுன்னும் பொழுது அவங்கள ரெஃபர் பண்ணுறாங்கன்றது தான் நீங்கள் அங்கே காட்டணும். ஸோ 3 இந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, 1, நாம் மற்றவங்களோட பொருளை பற்றி நம்ம எப்பயும் தவறாக பேசக்கூடாது. 2வது பார்த்திங்கன்னா, எப்பயுமே லாப நோக்கு, வருமானம், நமக்கு ஏன் அதை செய்கிறோங்கிற நோக்கத்தை கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டே இருக்கக்கூடாது. 3வது, நம்மக்கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னா கூட நம்மளுடைய காம்படிட்டராக இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த பொருள் இருந்ததுன்னா அதை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம செல்ஃப் பிராண்டிங் மூலமாக நம்ம நல்லா சேல்ஸ் பண்ணுவோம், நல்லா ஜெயிப்போம். மீண்டும் நம்ம அடுத்த மார்க்கெட்டிங் டிப் சீரீஸ் டாப்பிக்கோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.